வாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நர்சரிக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன செடியெல்லாம் பட்டன் ரோஸ்லாம் காஞ்சி போச்சு. அதுக்காக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். அது இல்லாத உரம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுத்து. ஒரு 3 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 1 மாதம் பூக்களே சரியாக வரல. அதனால் இப்போ ஏதாவது வந்திருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்தேன். இப்போ புதுசாக ஒரு ஃபெர்டிலைசர் வந்திருக்குது. இதை எடுத்து இது போடுங்க, கொஞ்சம் நல்லா பூக்கள்லாம் இங்கே நர்சரியில் போய் பார்க்குறாங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு இட்லி பூ பாருங்கள், அவ்வளோ ஒரு பெரிய சைஸில் பூத்து இருக்குது. மொட்டுக்கள்லாம் எப்படி வந்திருக்கு. அதே வீட்டில் கொண்டு வந்து வச்சா ஒன்றுமே வர மாட்டேங்குது. 4 5 பூ தான் வருதுங்க. ரோஸும் அப்படி தான். இங்கே பார்க்குறப்ப அப்பா இவ்வளோ பெரிய பூவுன்னு நான் போச்சு நர்சரியிலே கேட்டுகிட்டே வந்தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது சாமந்தி பூவும் ரோஸும். அதையும் வீட்டில் வச்சா சரியாக வரமாட்டேங்குதுங்கன்றதுக்காக இப்போ ஒரு உரம் பாக்கெட்டு புதுசாக வந்திருக்கு, இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதை தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2 டிஃப்ரெண்ட் கலர் ரோஸும் வந்திருந்தது. எக்கச்சக்கமான ரோஸ் இருந்தது. அது எல்லாம் எப்பவும் இருக்கிற ஒரே கலர் தாங்க, சேம் கலரு. அதனால் இப்போ சாமந்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஊசி சாமந்தி நிறைய வந்திருக்கு. அதையும் பார்த்தேன். பாருங்கள், இது தாங்க, இதை வாங்கிட்டு வந்தேன். இது நிறைய போடக்கூடாதுங்களா, ஒரு ஸ்பூன் தான். இந்த கலரு டபுள் கலர் இருந்தது. போன முறை இதுலேயே பெரிய சைஸ் வாங்கிட்டு வந்தேன். இப்போ சின்ன சைஸில் இது இருக்குது. அது பிங்க்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ ரெட்டும் டபுள் கலரும் வாங்கிட்டு வந்தேன். இதை எப்படி உரம் போடுறது, மண்ணெல்லாம் கலக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுவும் அதே மாதிரி மெத்தடில் தான் வச்சுருக்கேன். அந்த கூட இந்த ஃபெர்டிலைசர் தான் வாங்கின்னு வந்திருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு, ஏற்கனவே பழைய செடியிலையும் போட்டு, புதுசுலேயும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா நர்சரியிலேருந்து நல்லா கொத்து கொத்தாக வாங்கிட்டு வந்திருக்கேன் ரோஸு. இப்போ போட்டிருக்கேன். இதே மாதிரி வருதா பார்ப்போம், உரம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த பூவெலாம் பறித்து எடுத்துகிட்டு நம்ம உரம் போட்டு செடியிலேருந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா ரெட் கலர் மெரூன், டார்க் மெரூன் வாங்கலான்னு போனேன், அது கிடைக்கல. இதுதான் கிடச்சிது. ரெட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.